வேட்புமனு தாக்கலின் போது தலைவர்கள் குறிப்பிட்டுள்ள சில அம்சங்கள் கவனத்தை கவர்வதாக இருக்கின்றனவே, அப்படிப்பட்ட அம்சங்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்துள்ள உறுதிமொழி பத்திரத்தில் தனது தொழில் விவசாயம் என்றும், கடந்த நிதியாண்டில் தாக்கல் செய்த வருமான வரி விவரப்படி ஆண்டு வருமானம் 95,23,630 ரூபாய் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவர் மு. கருணாநிதி தமது தொழிலாக பொது சேவையை குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி கணக்கின்படி கடந்த நிதியாண்டில் அவரது ஆண்டு வருமானம் 1,21,41,930 ரூபாய் என்று தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் களம் காணும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது தொழிலாக நடிகர், இயக்குநர் ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளார். தனது மனைவி பிரேமலதா உடை அலங்கார நிபுணர் என்றும் வேட்புமனுவுடனான பிரமாண பத்திரத்தில் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவரது ஆண்டு வருமானம் விவசாய வருமானமான 3,72,030 ரூபாய் நீங்களாக 8,25,188 ரூபாய் என தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக பொருளாளர் மு. க. ஸ்டாலின் தமது தொழிலாக பொது சேவையை குறிப்பிட்டுள்ளார். அவரது மனைவி நிறுவன இயக்குநராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி கணக்கின்படி கடந்த நிதியாண்டில் அவரது ஆண்டு வருமானம் 13,23,180 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தமது தொழில் அரசியல் என்றும் ஆண்டு வருமானம் 12,06,230 ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளார். பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவம் மற்றும் எம்பி பதவியை தொழிலாக தெரிவித்துள்ளார். அவரது ஆண்டு வருமானம் 11,82,170 ரூபாயாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமது வேட்புமனுவுடன் இணைத்துள்ள பிரமாண பத்திரத்தில் தமது தொழில் இயக்குநர், விவசாயி என்று தெரிவித்துள்ளார். அவரது ஆண்டு வருமானமாக 1,03,453 ரூபாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது.